ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா பிரியாணி வீட்லயே எப்படி செய்யலாம்னு சொல்றேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அப்படியே குக்கர்ல போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சால்ட், 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி 4ல இருந்து 5 விசில் விட்டு 70% குக் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 70 ml ஆயில், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு 3 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுல ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல 1 கப் கர்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு வதக்கிட்டு அதுல நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலை ஆட் பண்ணி 3ல இருந்து 4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுல 1 சொம்பு ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணியும் 1 சொம்பு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டா கரிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் அதுல ஆல்ரெடி ஊற வச்ச 1/2 kg பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஃபாஸ்டா 5 நிமிஷம் ஸ்லோல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் தம்ல விட்டு எடுத்தீங்கன்னா போதும். ஒரு பயங்கரமான ஆட்டுக்கால் பாயா பிரியாணி ரெடி ஆயிடும். அண்ட் டேஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம சமைக்கிற பாத்திரத்தை வாஷ் பண்றதுக்கு சோப்பா லிக்விட் தான் யூஸ் பண்ணுவோம். அது எங்க அம்மாக்கு அலர்ஜி மாதிரி ஆகும். சோ நான் என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா டிஷ் வாஷிங் கிளவுஸ் வாங்கி கொடுத்துட்டேன். சில பேருக்கு ரொம்ப நேரம் வாட்டர்ல கை வச்சிருந்தா செட் ஆகாது. அவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டைரக்டா சென்ட் பண்றேன். அண்ட் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஃபுட் வேட்டைய ஃபாலோ பண்ணுங்க.